கோலிவுட் இண்டஸ்ட்ரியில சமீப காலமா விவாகரத்து செய்திகள் அதிகமாகிட்டே வருது. சமந்தா நாக சைத்தன்யா டிவோர்ஸ் பண்ணதுல தொடங்கி டி இமான் மோனிகா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவின்னு இப்படி பல செலிபிரிட்டிஸ் விவாகரத்து பண்ணாங்க. இதுல இந்த விவாகரத்துக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறதும் தெரியாம தான் இருக்கு. மேலும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கறதுனால அவங்களோட ஃபேன்ஸுமே இதை பத்தி கேட்கறது இல்ல. ஆனா இதுதான் காரணம், அதுதான் காரணம்னு சிலர் மீடியால பேட்டி கொடுக்கறதும் அதிகமாகி இருக்கு. இந்த பேட்டிகளும் இப்போ சர்ச்சைகளை ஏற்படுத்துது. இப்படி இந்த விஷயம் தொடர்கதையா போயிட்டு இருக்கு. அந்த வகையில நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவிக்கும் விவாகரத்து ஆக போறதா வந்த செய்தி அவரோட ஃபேன்ஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள தீராத பிரச்சனை, அதனால இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண முடிவெடுத்து கோர்ட் வாசல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியால ரொம்ப வேகமா பரவிட்டு வந்துச்சு. கோர்ட்ல அப்ளை பண்ண போற அப்படி நம்பகத்தன்மையான இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இவருடைய தரப்புல தான் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆர்த்தி இவரை விட்டு பிரிய மனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியும் கேள்விப்படுறோம். ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி ரவிக்கும் 2009 திருமணம் நடந்துச்சு. இவங்களோட இந்த திருமணம் ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறது பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணும்போது வெளியே எங்கேயாச்சும் சுத்தினா யாராவது அதை போட்டோஸ் எடுத்து அது மூலமா எங்க காதல் வீட்டுக்கு தெரிய வந்துரும்னு நாங்க கார்லயே தான் சுத்திட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பயந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி அவங்க பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எப்படி லவ் பண்ண ஒருத்தங்க எப்படி டிவோர்ஸ் பண்ற முடிவு எடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே குழப்பம் தான். பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச நடிகையோட ஜெயம் ரவியை சேர்த்து வச்சு கிசு வந்ததாகவும் அதனால ஆர்த்தி ரவி அதிருப்தியாகி அப்படிதான் பிரச்சனை தொடங்குச்சு. இதுதான் இவங்க டிவோர்ஸ்க்கு காரணம்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பொன்னியின் செல்வன்ல நடிச்ச அந்த ஹீரோயின் கூட அந்த ஒரு காரணத்தை சொல்றாங்க. விவாகரத்துல ஆர்த்தி ரவிக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆர்த்தியே இதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஜெயம் படம் வெளியாகி 21 வருஷம் ஆகுது. அதை ஜெயம் ரவியோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. அப்படி ஒரு போஸ்டர் ஆர்த்தி ரவி ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல காதல் எனும் வார்த்தை இல்ல வாழ்க்கைன்னு எழுதப்பட்டிருக்கு. மேலும் இந்த போஸ்ட்ல திருவிழான்னு வந்தா சாங்ல வர போயா போயா உன் வேலையை தான் பாத்துக்கிட்டு போயா போயா அப்படிங்கிற லிரிக்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா ஆர்த்தி ரவி எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் ஆகல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், இப்படி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்றவங்க அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ற விதமா அந்த போஸ்ட் போடப்பட்ட மாதிரி தெரியுது. சைரன் படத்துக்கு அப்புறம் ஜெயம் ரவி பிரதர், ஜீனி, தனி ஒருவன் 2 மாதிரியான படங்கள் பண்ணிட்டு வராரு. சீக்கிரமே இந்த படங்களோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.